அம்பா பின்னர் பீஷ்மரிடம், நீதான் என்னை என் தந்தையின் அரண்மனையிலிருந்து பலவந்தமாக அழைத்துச் சென்றாய். எனவே என்னை நீயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆனால் பீஷ்மர் மிக தெளிவாக திருமணம் செய்ய மறுத்தார். பின்னர் அம்பா கார்த்திகேயரிடம் உதவி கேட்டார். கார்த்திகேயர் அம்பாவுக்கு ஒரு மாலையை வழங்கினார். அந்த மாலையை யாராவது அணிந்தால் அவர்கள் பீஷ்மருக்கு பகைவராக மாறுவார்கள். ஆனால் யாரும் அந்த மாலையை அணிய தயாராக இல்லை. ஆதலால் அம்பா அதை திருப்பதனின் அரண்மனை வாயிலில் தொங்க வைத்தார். மிகுந்த ஏமாற்றத்துடன் அம்பா கடும் தவம் செய்து சிவபெருமானை மகிழ வைத்தார். சிவன் அம்பாவுக்கு ஒரு வரம் அளித்தார். அந்த வரத்தின்படி அம்பா தனது அடுத்த பிறவியில் பீஷ்மரை அழிக்கக்கூடியவளாக பிறக்கவிருந்தார். இதனையடுத்து அம்பா தனது தற்போதைய வாழ்வை விட்டுவிட்டு மறுபடியும் திருப்பதனின் மகளாக பிறந்தார். அவரது புதிய பெயர் சிகண்டி. மகாபாரத போரில் பீஷ்மருக்கு எதிரான போரில் சிகண்டி ஒரு முக்கியமான திருப்பு முனையாய் மாறினார்.